இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஷாவ்லிங் மாங்ஸ். அவங்களுக்கு தாங்க இந்த உண்மையான பவரே இருக்குது. சினிமாவில் வர ஃபைட்டிங்லாம் பண்ணாமல் உண்மையான ஃபைட்டிங் பண்ணுறவங்க இவங்க தான். இவங்களோட ட்ரைனிங் மெத்தட்லாம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு வளர்க டெக்னாலஜி. நான் அவங்க குரு. நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கும்போது ஷாவ்லின் ஸ்கூல். ஷாவ்லின் ஸ்கூல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த அமைதியான ஒரு துறவியாக மாறுறதுக்கு இது கற்றுக் கொடுக்க ஒரு பள்ளிக்கூடம் தான் இது. இந்த ஸ்கூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிறவங்க தாடி வைக்கக்கூடாது, மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலை முதல்ல எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா புத்தர் தாங்க முதல்ல இதை ஆரம்பித்தார். போதி ஸ்கூலுன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல போதி தர்மர் தாங்க இந்த 7ஆம் அறிவு படத்தில் வர மாதிரி இங்கே சில இதெல்லாம் ஆரம்பித்து வச்சாரு. புத்தர் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அவரோட சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்ட சக்தி. அந்த சக்தியை வச்சு தான் இந்த ஷாவ்லின்ற ஸ்கூலே ஒன்று ரெடியாச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காவி கலரில் தாங்க ட்ரெஸ் போடணும். ட்ரைனிங் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஷூஸ் அலோட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் என்னடா இதெல்லாம் படிப்பில் வருது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதெல்லாம் படிப்பு இல்லைங்க, யாராவது துறவியாக மாறணும்னா இங்கே கற்றுக்கலாம். இந்த ஒரு ஷாவ்லின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு தூங்குற நேரம்லாம் ரொம்ப குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் தாங்க. காலையில் 5:30 மணிக்கே எழுப்பி விட்டுருவாங்க, ராத்திரி 10 மணிக்கே தூங்கிடணும். இந்த ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷாவ்லின் மாங்ஸோட ஃபுட் மெத்தட்ஸ். இவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, கறியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வெறியாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலையும் போய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படுற கஞ்சி, அப்புறம் நூடுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிரெட், இதை மட்டும் சாப்பிட்டு தான் அவங்க அந்த இடத்துல நல்லா பலசாலியாக இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் சக்தி வரும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்பீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. இவங்க என்னதான் குள்ளமாக ஒல்லியாக இருந்தாலும் இவங்களோட பெரிய ஆள், அதாவது இவங்களோட பல மடங்கு ஹைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் அவங்களெல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க காரணம் அவங்களோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் தான். அவங்களோட ட்ரைனிங் ஒன்று சும்மா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அவங்களால செய்கிறதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. நீங்கள் கார்ட்டூனில் குன்ஃபு பாண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வர எல்லா அனிமல்ஸோட ஸ்டைலையும் இவங்க நோட் பண்ணி தான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாம்போட ஸ்டைலை வச்சு தான் ஒரு ஆளே தோக்கடிப்பாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு புலியோட ஸ்பீடு, பறவையோட அந்த கைகள் ஸ்பீடு, இதெல்லாமே ஒரு பறவை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு புலி அது மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுப்பாங்க. அனிமல்ஸை நல்லா நோட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கராத்தே கிட் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த ஜாக்கி ஜான் ஒரு இடத்துக்கிட்டு போகிறப்ப ஒருத்தவங்க பாம்போட கண்ணை பார்த்து இன்ஃபுனாட்டைஸ் பண்ணி பாம்பு மாதிரி நிற்பாங்க. அது மாதிரி தான் பாம்போட ஸ்டைலை அவங்க எடுத்துப்பாங்க. இது மாதிரி ஒன்று நல்லா நோட்டீஸ் பண்ணுறப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஆத்மானான சக்தி பறக்குது. அது ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக தோக்கடிச்சிருமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இவங்களோட ஆயுதங்கள். இவங்க என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத இதில் பார்க்க போகிறோம். இவங்க முக்கியமாக கன்னுன்றதை ஒன்றும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற நார்மலான பொருளை வச்சு இவங்க சம ஸ்பீடாக சண்டை போட்டு எல்லாரும் தோக்கடிச்சுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு படத்தில் பாருங்களேன், இவங்க வச்சிருக்க எல்லா ஆயுதமே பார்க்க குட்டி ஒன்று தான் இருக்கும். ஆனால் இவங்க வச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா அது இவங்க கூட இருக்குது. நார்மலாக ட்ரைனிங் எடுத்த பேருக்கு இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட மட்டும் 18 வகையான ஆயுதங்கள் இருக்குது. ஒரு நல்ல ஷாவ்லின் ஆகணும்னா கிட்டத்தட்ட அந்த ஷாவ்லின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். இந்த ஒரு மரத்தை பாருங்களேன், ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஷாவ்லின் அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல அவங்க வெறும் விரலை வச்சு ஓட்ட போட்டாங்க. அது எப்படி தானே கேட்குறீங்க, அவங்களோட டெய்லியும் பண்ணுற ப்ராக்டிஸும் அது மட்டும் இல்லாமல் பண்ணுற யோகா இருந்தாங்க. இது அவங்க பிங்கி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விரலில் வச்சுட்டு அவங்க பண்ணுற நிறைய அற்புதமான விஷயங்கள். ஷாவ்லின்னாலே அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சண்டைக்கு போனால் நம்மளே தோக்கடிச்சிருவாங்க. அதுக்கு மெயின் காரணம் அவங்க பண்ணுற நல்ல ப்ராக்டிஸ் தான். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிங்கி பவர் ப்ராக்டிஸ். அவங்களோட ஒரு விரலில் மரத்தை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மரம் ஓட்டையாகிற வரைக்கும் குத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் 2 நாள் நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும். இந்த ஒரு ஆளை பாருங்க, வெறும் 2 விரலை வச்சுக்கிட்டு எப்படி தலைகீழே நிற்கிறாருன்னு. நம்ம தலைகீழே நிற்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் 2 விரலால் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் பண்ண ரெக்கார்டை இது வரைக்கும் யாராலையும் உடச்சதே இல்லைங்களாங்க. ஏன்னா இவர் பேர் தான் ஹாய் டெங்கிங் அப்படின்ற இந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே விரலை வச்சு தலைகீழே நின்னவர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட ரெக்கார்டை யாருமே உடச்சதில்லை. கிட்டத்தட்ட 2 விரலில் தான் நின்றுருக்காங்களே தவிர ஒரு விரலில் இது வரைக்கும் யாருமே நின்னதில்லை. இந்த பிங்கி பவர் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேசிக்காக நல்ல செங்கல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போஸ்டில் இருப்பாங்களா, அப்போ அவங்களோட 2 விரலும் ரொம்ப சக்தியாக மாறுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஃபைனல் நெயில்.
ஷாவ்லிங் மங்ஸ் அவங்களோட விரல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள ப்ரெஸ் பண்ணாலே நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். ஏன்னா அவங்களோட விரல் கிட்டத்தட்ட ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும். இதுக்கும் ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 108 ஆணியை ஒரு பெரிய உடன் பலகையில் அடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஆணியும் நம்ம வெறும் 2 விரலாலே எல்லா ஆணிகளும் வெளில எடுக்கணும். என்னடா ஈஸி தானே, மேலே தூக்கி வச்சிருந்த ஆணியை நம்ம கையாலே ஆட்டி எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே கிடையாது. கிட்டத்தட்ட 108 ஆணிகளில் ஒரே இடத்துல அடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு விரல் இன்னொரு ஆணியில் படாத மாதிரி எல்லாம் எடுக்கணும். அவங்களோட கை ரொம்ப என்னதான் தேஞ்சு போய் அடிபட்டாலும் அப்போ தான் அவங்க கைக்கு பவர்ஃபுல்லாக வரும்னுவாங்க. எப்போ ஒரு ஆள் இந்த எல்லா ஆணையும் எடுத்து முடிக்கிறாரோ அப்போ தான் இந்த ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு முழுமையடையும். எது ஃபுல் ட்ரைனிங் கிடையாது, இந்த பிங்கி பவர்ன்ற ட்ரைனிங்கான அடிப்படை. அதனால தான் அவங்களோட 2 விரலால் யாராவது பிடிச்சாலே கூட அவங்களுக்கு சம வலி ஏற்படுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் லெக்ஸ் அவுட். நெக்ஸ்ட் இவங்களோட கால் எல்லாமே வலுவாக இருக்கும். இவங்களோட காலை யாராவது நோட்டீஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சா அவ்வளோதான். இவங்களோட கால் ஒன்று கிட்டத்தட்ட இரும்பு கணக்கில் இருக்கும். இதுக்கு அவங்க பேசிக்காக நம்ம ஃபுட்பால்லாம் காலில் விளையாடுற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லையும் அவங்களோட காலோட இதில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ அவங்க கால் ஃபஸ்ட்டு எலும்பு உடைய ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்து மறுத்து போகும், அதுக்கப்புறம் ரத்த காயம் மட்டும் வீங்கும், அதுக்கப்புறம் சரியாகும். அதுக்கப்புறம் அவங்க பெரிய கல் அடித்தாலும் அவங்க காலுக்கு ஒன்றுமே ஆகாது. இது அவங்க பேசிக்காக சின்ன கல்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப அவங்க பெரிய கல்லை முடிக்கிறப்ப அவங்க பெரிய பலசாலியாக ஆகலாம். இந்த ஒரு ட்ரைனிங்கை பண்ணுறதுக்கு மன உறுதி ரொம்ப தேவை. ஃபஸ்ட் நம்ம காலில் பண்ணுறப்ப கால் நல்லா அந்த ரத்த காயம் கட்டிடுமா. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆனால் பேசிக் ப்ராக்டிஸில் நம்ம சின்ன கல் ஆரம்பித்து பெரிய கல் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கல் அடித்தா பறந்து போகிற அளவு சூப்பராக இருக்குமா. ஷாவ்லின் ஸ்கூலோட ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் தி ஹெட் இன் தி வால். அதாவது அவங்களோட தலையை எடுத்துகிட்டு போயிட்டு செவுத்துல போய் நல்லா முட்டிக்கிட்டே இருக்கணுமாங்க. அதுவும் சாதாரணமெல்லாம் முட்டக்கூடாது, யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கல்ல அந்த ஃபோர்ஸில் போய் நம்ம தலையை முட்டணுமா. என்னடா சொல்கிற, இப்படிலாம் முட்டா ரத்தம் நம்ம மயக்க பிடிச்சி விழுந்துருவேடா, அப்புறம் எப்படி ட்ரைனிங் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அவங்க இப்படி ட்ரைனிங் பண்ணாதான் அவங்களோட தலை எலும்பெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இவங்களோட தலை எலும்பு பார்த்தீங்கன்னா நடுவில் இது மாதிரி கிராக் விட்டு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு ரெட் பிளட் செல் இருக்கும். அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது உடைய ஆரம்பிக்கும், உடஞ்சி அப்புறம் இன்னொரு டிஷ்யூ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அது பெருசாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு இன்னும் நிறைய கலரில் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதா நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம தலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஷாவ்லின் மாங்க்னா தலையில் போயிட்டு நம்ம முட்டினா நம்ம தான் போய் செவுத்துல முட்டின மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க 2 தலை சைட்லேயும் வாய் சைட்லேயும் கண்ணு சைட்லேயும் சம பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸசைஸ் அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களோ, எவ்வளோ பெரிய ஐஸ் பாறை கட்டியாக இருந்தாலும் அவங்க தலையிலேயே உடச்சி அதை பிரேக் பண்ணுவாங்க. இந்த ஒரு சக்தி அவங்களுக்கு செம ஸ்ட்ராங்காக வரும். இது மட்டும் இல்லாமல் வெறும் தலையை வச்சுட்டே தலையில தூங்குறது, தலையிலே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது, இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களோட சக்தி மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த ட்ரைனிங்கை பாருங்களேன், என்னடா மரத்தோட ஏதோ கட்டிப்பிடிச்சி விளையாடுறாங்களே அப்படின்னு தான் தோணும். அங்கே மரத்தை கட்டிப்பிடிச்சி விளையாடலைங்க, மரத்தை தூக்க பார்க்குறாங்க. என்னடா மரத்தெல்லாம் தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தூக்கவே முடியாது. ஆனால் இவங்க பண்ணுற ட்ரைனிங் எல்லாம் சாதாரண ட்ரைனிங்கா, ஒவ்வொன்றும் அசாதாரணமான ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முழு மூச்சை போட்டுட்டு அவங்களோட ஃபோர்ஸை பண்ணணும். அதாவது இவங்க சின்ன வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மரமும் அப்படி தான் இருக்கும். இவங்க வளர வளர மரமும் வளரும், இவங்களோட ஸ்ட்ரென்த் வளரும். ஒரு கட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மரமும் இவங்க தூக்கிட்டா அந்த மரம் கையோட வேரோட வந்துட்டே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் மாங்க்ஸ் எவ்வளோ பெரிய கரடி வந்தாலும் அதை அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. அதை தூக்கி போடுறதுக்கு இவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கிடச்சிரும். அடுத்த ட்ரைனிங் இவங்களோட ஃபோல்டிங் யோகா. இவங்க பார்த்தீங்களா எவ்வளோ அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு காலையும் கையும் தூக்கி பண்ணுறாங்க. இவங்க நம்ம பண்ணுற மாதிரி சாதாரண யோகா ப்ராக்டிஸில் இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு சில யோகா பேசிக்ஸ் அந்த ஷாவ்லின் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் பண்ணுறப்ப கால் எலும்பு கை எலும்புல உடஞ்சி போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ப்ராக்டிஸ். இந்த இது நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம தலை மேலே வச்சுக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே 2 கட்டை மேலேயே நிற்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நாள் செய்யவே முடியாது. நம்ம சாதாரண நாள் செஞ்சால் கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து ரொம்ப பெரிய ஆளானவங்கள என்ன சொல்லுவாங்க, இவங்க தான் தி பூ ஷான் காங் அப்படின்னு சொல்லுவாங்க, தி அயன் ஷர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபாரமான ஒரு திறமை வந்துடும். இந்த ஒரு திறமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்தியாக மாதிரி அவங்களுக்கு QI அப்படின்னு சொல்கிற, அதாவது நம்ம நாட்டில் IQன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷாவ்லின் ஸ்கூலோட 80% முடித்தவங்கள இந்த ஒரு பவர் மூலமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த பவரில் முடித்தவங்க எல்லாருமே சம சக்தியோட வெளியில் வருவாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வெளி இடத்துல சாதாரணமாலாம் சண்டையே போட மாட்டாங்களா, அவங்களுக்குன்னு சில நேரம் வந்தால் தான் சண்டை போடுவாங்க.
அடுத்து இவங்க தூங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த மரத்துக்கு கீழே மேலே அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக மேலே தான் தூங்கணுமா. அப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி வருமா. அதுவும் அவங்க சாப்பிட்ற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க அப்போ பாடி கட்டுக்கோப்பான ஒரு பெரிய ஆளாகும். இது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரைனிங் பண்ணுறப்ப செம்மையாக உடம்பு கை கால்லாம் வலிக்கும். அப்போ கிட்டத்தட்ட 25% ஆஃப் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போகும். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் டெம்பிளில் இவங்களுக்கும் சில தனித்துவமான மூலிகை மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தலைக்கு கைக்கு காலுக்கு அப்படின்னு. அப்போ தான் இந்த மருந்தெல்லாம் அவங்க தடவுறப்ப அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வலி இல்லாமல் இவங்க தப்பிக்க முடியும். அடுத்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா தி லைட் ஆன் தி பவுல். அதாவது இவங்க கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கை நார்மலாக ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிப்பாங்க. அந்த பேக்கில் செம்ம வெயிட் ஆகிடும். அதை சுற்றி ஒரு பெரிய பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட 21 நாளைக்கு நம்ம அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தண்ணி குறைய அந்த பானை வந்து எங்கேயாவது கவுந்துச்சுன்னா நம்ம விடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ என்ன மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வளர்க்குறோங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.